செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்படையால் தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுவதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்காது என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி, மத்திய அரசு அண்மையில் வெளியிட்ட பட்ஜெட் பணவீக்கத்தை குறைத்து விலைவாசியை கட்டுப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு ரயில்வே பட்ஜெட்டில் புதுவை மாநிலத்திற்கு சிறந்த அம்சங்களும் புதிய ரயில்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன என்றும் கூறினார். கடந்த 2 தினங்களுக்கு முன் ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை ராணுவத்தினரால் சிறைபிடிக்கப்பட்டது குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், தொடர்ந்து இலங்கை கடற்படையினரால் தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுவதை மத்திய அரசு வேடிக்கை பார்க்காது என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்கா கொண்டு வருகின்ற தீர்மானத்தை ஐநா சபையில அந்த ஐநாவினுடைய மனித உரிமை பாதுகாப்பு குழுவிலே ஒட்டுமொத்தமாக ஆதரிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். 23ஆம் தேதி தான் சொல்லுவாங்க. 23ஆம் தேதி தான் இறுதியான தீர்மானம் வரும். அந்த தீர்மானத்தில் பல மாற்றங்கள் விவாதத்தில் மாறும். அது மாறுற பிறகு தான் இறுதி முடிவை மத்திய அரசு எடுக்க முடியும். இந்த அரசியல் கட்சிகள் சொல்ற மாதிரி மத்திய அரசு செய்யாது. இறுதியான தீர்மானம் என்ன என்பதை பார்த்து மத்திய அரசு முடிவெடுக்கும். ஐநாவில் கொண்டு வந்துட்டாங்க, அவங்க அமெரிக்கா கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்ட பிறகு இந்தியாவினுடைய அங்கமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னா, இனப்படுகொலை எங்கு நடந்தாலும் இந்தியா பார்த்து கொண்டிருக்காரு நம்ம சொல்றோம். பழனி அருகே புறம்போக்கு நிலத்தில் குடிசை போடுவது தொடர்பாக இரு தரப்புக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் வீடுகள் சூறையாடப்பட்டன. 4 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது மொல்லம்பட்டி கிராமம். இங்கு இரு தரப்பினருக்கிடையே புறம்போக்கு நிலத்தில் குடிசைகள் அமைப்பது தொடர்பாக கடந்த சில நாட்களாக பிரச்சனை இருந்து வந்தது. இந்நிலையில் நேற்று புதிதாக புறம்போக்கு நிலத்தில் குடிசை போட்ட ஒரு பிரிவினரை சேர்ந்த பாக்கியராஜ், காளிமுத்து, சின்னத்துறை உள்ளிட்ட 4 பேரை மற்றொரு பிரிவைச் சேர்ந்தவர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்பினருக்கிடையே மோதல் வெடித்தது. அப்போது இரு பிரிவினரும் குடிசை வீடுகள் மற்றும் அங்கிருந்த தண்ணீர் குழாய்களை உடைத்து சூறையாடியுள்ளனர். தகவல் அறிந்த கீரனூர் காவல்துறையினர் மோதல் தொடர்பாக 20 பேரை கைது செய்தனர். மேலும் மோதல் ஏற்படாமல் தடுக்க அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. புதுச்சேரி அரியூரில் உள்ள வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்ட சாய்பாபா கோவிலில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் மந்திரம் ஓத புனித நீர் கலசங்களில் ஊற்றப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் ஏராளமான ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக இயக்குநர் ராமச்சந்திரன் மற்றும் ராஜு ஆகியோர் செய்திருந்தனர். ஜெனீவாவில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இலங்கைக்கு எதிராக ஐநா சபையில் அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க கோரி சென்னை மெரினா கடற்கரையில் மே 17 என்ற இயக்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இலங்கை அரசுக்கு எதிராகவும் ராஜபக்சேவிற்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டன. ஏராளமான தமிழ் ஆர்வலர்களும் பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இதையடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் மெரினா கலங்கரை விளக்கம் நோக்கி பேரணியாக சென்றனர். ஆனால் காவல்துறை அனுமதி மறுக்கவே பேரணி பாதியிலேயே கைவிடப்பட்டது. திருவண்ணாமலையில் பழுதான மின்மாற்றியை மாற்றாத மின்வாரியத்தை கண்டித்து மின்வாரிய பொறியாளர் அலுவலகத்தில் விவசாயிகள் தர்ணா போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் நிலவி வரும் கடும் மின்வெட்டு காரணமாக நீரின்றி பயிர்கள் வெயிலில் கருகுகின்றன. கால்நடைகள் குடிநீர் இன்றி தவிக்கின்றன. நாள் ஒன்றிற்கு 2 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் கிடைக்கும் என்ற நிலையில் வெகு நாட்களாக மின்சார டிரான்ஸ்பார்மரை மாற்றாமல் இருப்பதால் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் போகிறது. பழுதான மின்மாற்றியை மாற்றித்தர கோரியும் உயர்மின் அழுத்தமுள்ள மின்மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் திருவண்ணாமலையை அடுத்த எம்ஜிஆர் நகர் மக்கள் மின்வாரிய உயர் அதிகாரிகள் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாய லைனுக்கு கரண்ட் கொடுக்கல, டிரான்ஸ்ஃபார்மரை மட்டும் சார்ஜ் பண்ணாங்க. டிரான்ஸ்ஃபார் அப்பயே போயிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றி கொடுத்து லோடு அதிகமாக கொடுத்தா எங்களுக்கு 100 கொடுத்துக்கிறாங்க. 150 200 ஆஸ்போர் சேர்த்து கொடுத்தாங்கன்னா எங்களால் அதை பழைக்க முடியும். இல்லைன்னா நாங்கள் நிலத்தை விற்றுட்டு ஆட்டமாட்டை விற்றுட்டு ஊரை விட்ட ஓடுற நிலைமையில் தான் இருக்கிறோம். இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழக தேர்வில் இந்திய அளவில் தமிழ் பாட பிரிவுகளில் முதல் இடத்தை பிடித்த கன்னியாகுமரி மாணவிக்கு தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியில் உள்ள இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற தமிழ் பாடப்பிரிவில் அகில இந்திய அளவில் அமுதப்பிரியா என்ற மாணவி முதலிடத்தை பிடித்தார். அவருக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் நேற்று தங்கப் பதக்கமும் சான்றிதழும் வழங்கியது. விழாவில் இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் திருவனந்தபுரம் மண்டல இயக்குநர் சுகுமாரன் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே அடுத்தடுத்த 2 வீடுகளில் ஒரே இரவில் பொருட்கள் கொள்ளை போன சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள சாமியார்புதூர் என்ற ஊரில் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் உமாதேவி வீட்டில் நள்ளிரவில் புகுந்த கொள்ளை கும்பல் ஒன்று அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த அறையை மட்டும் பூட்டிவிட்டு பக்கத்து அறையில் இருந்த பீரோவை அருகில் உள்ள தோட்டத்திற்கு தூக்கிச் சென்றது. பின்னர் அந்த பீரோவை உடைத்து அதில் இருந்த 9 சவரன் நகை மற்றும் 7000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடிச் சென்றது. இதேபோன்று அப்பகுதியில் உள்ள அசோகன் என்பவரது வீட்டினுள் நுழைந்த கொள்ளையர்கள் அங்கு தூங்கிக் கொண்டிருந்த அவரை தடியால் தாக்கிவிட்டு அவரது மனைவி கழுத்தில் இருந்த 5 சவரன் தாலிக்கொடி மற்றும் 3 சவரன் சங்கிலியையும் அறுத்து கொண்டு தப்பி ஓடினர். அப்புறம் கொடி யாரோ இழுத்து அக்கற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் நான் சத்தம் போடங்காட்டி குழந்தைங்க இவரு எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டாங்க. அப்புறம் இவரை எந்திரிக்க விடாமையே சட்டு அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அதுக்குள்ளே எந்திரிச்சு எல்லாம் நாங்கள் பார்த்து லைட் போடுறதுக்குள்ளே எந்திரிச்சு பார்க்கும்போது ஒருத்தரையும் காணோம். கொடியும் தாலியும் அப்படியே எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு. இச்சம்பவம் தொடர்பாக ஒட்டன்சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கும்பகோணத்தை அடுத்துள்ள ஒப்பிலியப்பன் வெங்கடாஜலபதி திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. 10 வைணவ தலங்களில் ஒன்றான பிரசித்தி பெற்ற ஒப்பிலியப்பன் கோவில் கும்பகோணம் அருகே அமைந்துள்ளது. ஆழ்வார்கள் பாடிய திருத்தலமான இந்த வெங்கடாஜலபதி கோவிலில் பங்குனி திருவிழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி நேற்று அங்கு தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேர் இழுத்தனர். வேலூரை அடுத்த கொசப்பேட்டையில் அமைந்துள்ள சோளாபுரி அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் இந்தியா அபார வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.